முத்து, நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சிட்டீங்க. ஆனா என்னத்த நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன சாதிச்சீங்கன்னு சொல்லு பார்க்கலாம். நான் பாட்டுல சிவனேன்னு அந்த ஜுவல்ஸ் 2 வித்துக்கிட்டு, நான் பாட்டுல ஸ்டேஷனரி கொஞ்சம் வித்துக்கிட்டு இந்த கிஃப்ட் டாய்ஸ்ன்னு போயிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? இப்ப கரெக்டா போன வருஷம் மே மாசம் ஆரம்பிச்சது இது. அக்கா எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னர்ஸ் கேக்குறாங்கக்கா, லைனிங் கேக்குறாங்கக்கா, நூல் தாங்க வச்சிருப்போம், கொஞ்சம் லைனிங் ஆட் பண்ணலாம்க்கா அப்படின்னு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. லைனிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் நூல்ல இருந்து லைனிங்கா, லைனிங்லாம் இருக்கு, கொஞ்சம் அப்படியே இன்னர் போடலாம்க்கா. நீங்க சரி போனா போதுன்னு ஜாக்கியும் இன்டிமேசி ஆட் பண்ணோம், பிரதீபியும் 3 ஆட் பண்ணோமா. அப்புறம் என்ன பண்ணீங்க? அக்கா இன்னர் இருக்குக்கா, பேண்ட் மட்டும் வாங்கி கொடுங்கக்கா, அது லெகின் மட்டும் வாங்கி கொடுக்கா. நீங்க கரெக்டா நினப்பு இருக்கா? சரி சரிடா அப்படின்னு சொல்லி லெகின் வாங்கி கொடுத்தேன். லெகின் வச்சிருக்கீங்க, இன்னர்ஸ் வச்சிருக்கீங்க, யாரு வந்து ஷால் வச்சிருப்பான்னு சொன்னீங்களா? சரின்னு போனா போதுன்னு ஷால் போட்டோமா. ஆமாங்கக்கா, இல்ல நல்லா பார்த்து பேசு. ஷால் போட்டோமா. ஷால் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? கம்மிட்டு இருந்தீங்களா? எனக்கு டாப் போட்டுதாங்க, ஷர்ட்லாம் வேணாங்க. அப்படி கேட்கல, பேண்ட் இருக்கு, ஷால் இருக்கு, டாப் மட்டும் நாங்க எங்க போய் வாங்குறதுன்னு கேக்குறாங்க. கஸ்டமர் கேக்குறாங்கன்னு டாப் போட்டீங்களா? டாப்போட விட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பிராண்டடா வேணும், பிராண்டட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, டாப்புக்கு இடையில நைட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நைட்டி உள்ள கொண்டாந்தோம். நைட்டி வேணும் நைட்டி வேணும், நைட்டி ஸ்டிச் வாங்கணும் உட்காந்து ஸ்டிச்சிங் கொடுத்தோம். இந்த ஸ்டிச்சிங் சொல்லியே வேண்டான்னு நர்மதா பிராண்ட்ல போய் நைட்டி எடுத்துட்டு வந்து வச்சோம். அங்க போனோடனே டாப்பை தூக்கிட்டு வந்து வச்சோம். டாப் வந்தோடனே செட் டாப் கேக்குறாங்க, 3 பீஸ் செட்டு கேக்குறாங்க. நீங்க சரின்னா அந்த செட்டையும் இறக்கணும். கடைசியில இந்த வருஷம் என்ன பண்ணீங்க? 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் சாரி கேக்குறாங்கக்கா அப்படின்னு இப்ப சாரிலையும் பூந்தாச்சு. இனிமேல் போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கிடையில ஒரு தடவை இன்ஸ்கர்ட் நூலுக்கு நுழைஞ்சுது. இப்ப எல்லாத்தையும் போட்டாச்சு. பசங்களுக்கு வேணும், இந்த ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வராங்கக்கா, அப்புறம் ஹாஸ்டல் பசங்க வராங்கக்கான லோயரும் டிஷர்ட்டும் போட்டீங்க. இனிமேல் போடுறதுக்கு இடமும் போடலாம், அந்த இடம் வேணுமே. அதனால மொத்தத்துல வந்து சாரி இறக்கி வச்சு கிட்டத்தட்ட இந்த தடவை ஸ்டார்டிங் பண்ணதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் சரக்கு இறக்கி ஒட்டுக்கா போட்டாச்சு. மரியாதையா சேல்ஸ் பண்ணுங்க. கஸ்டமர் வரீங்கன்னா கூவி விக்கிறீங்க சொல்லிட்டாங்க. எல்லா கஸ்டமருக்கும் போட்டோஸ் டெய்லி அனுப்புங்க, டெய்லி கால் பண்ணுங்க. மொத்தத்துல எல்லாத்தையும் மாசத்துக்கு ஒரு டார்கெட் வச்சு விக்கிறீங்க. விக்கல கொன்னுரும் அப்படியே. கால் இருக்காது, எல்லாத்தையும் விக்கிறீங்க. அந்த சொட்டை மண்டை பண்ற வேலை, பண்ற வேலை தான் இந்த சாரி.